ஓலைச்சுவடி ஏன்ஷியன்ட் லைப்ரரின்னு சொல்லலாம். நான் இல்லாமல் சங்ககால கவிதைகள், வேதங்கள், பழைய மருத்துவம் எதுவும் கிடையாது. என் பக்கங்களில் எழுதிய அறிவு இன்னும் உலகத்துக்கே வியப்பை தருது. ஆனா சுவடி அக்கா, உன்னிடம் எழுதும் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோதானே. அதுவும் குத்தி குத்தி எழுதினால் ஒரு லைன் எழுதவே அரை நாள் ஆகும். ஆனா என்ன பாரு, பென்னோ பென்சிலோ எடுத்தால் டக் டக் என்று பக்கங்கள் நிரம்பிடும். மேலும் நான் எப்பொழுதும் கையில் சுமக்க எளிது, எடை குறைவு, வடிவ அழகு. ஆஹா, நீ சுமக்க எளிதா? நான் தாங்க இயற்கையின் வரம் பனை மரம் கொடுத்தது. நான் பல நூற்றாண்டுகளாக கெடாமல் நிற்கிறேன். ஆனால் நீ கொஞ்சம் தண்ணீர் விழுந்தால் சப்பென்று நொறுங்கி விடுவாய். நான் எத்தனை தலைமுறைக்கும் பத்திரமாக இருப்பேன். நான் தான் பெர்மனன்ட் மெமரி கார்டு. சரி, நீண்ட நாள் இருக்கலாம். ஆனா உன்னை எத்தனை பேர் எடுத்து படிக்க துணிந்தார்கள்? ஒரு சுவடி பண்டல சுமந்து போகவே 10 பேர் வேணும். ஆனா என்ன பாரு, குழந்தைகளே பேக்ல சும்மா போட்டி எடுத்து செல்கிறார்கள். டிராவல் ஃப்ரெண்ட்லி நான் தான். சரி, ஆடியன்ஸ்க்கு ஒரு கேள்வி. நீங்கள் திருக்குறள், சிலப்பதிகாரம் படிக்கிறீர்கள் என்றால் அது யாரால் சாத்தியம்? நான் இல்லாமல் எப்படி தெரியும் சொல்லுங்க. அப்படி எனில் இன்னொரு கேள்வி. இன்றைக்கு நீங்கள் பாடம் எழுதுவது, சம்ஸ் போடுவது, டிராயிங் வரைவது யாருடன்? என்னோடு தான் அல்லவா? நான் வரலாற்றை காத்தவள். நான் இன்றைய கல்வியை முன்னேற்றுபவள். நான் தான் நூலகம், அறிவின் ஆலயம் என்னை சொல்லலாம். நீங்க தேடுற அந்த உண்மையான அமைதியும் புத்தக வாசனையும் என்கிட்ட தான் இருக்கும். ஒரு விஷயத்தை ஆழமா நிதானமா கத்துக்கணும்னா என் கதவுகள் தான் உங்களுக்கு எப்பவும் திறந்திருக்கும். ஹலோ நூலகம் தாத்தா, நீங்க அமைதியா இருக்கிறது சரிதான். ஆனா உங்ககிட்ட ஒரு புத்தகத்தை தேடி வரத்துக்குள்ளேயே காலம் கடந்துரும். என்ன பாருங்க, ஒரு கிளிக், அடுத்த செகண்ட் உலகமே கைக்குள்ள. நீங்க ஒரு ஊருக்கு ஒருத்தர் தான் இருப்பீங்க. ஆனா நான் ஒவ்வொருத்தரோட பேக்கெட்லயும் இருக்கேன். 24 மணி நேரமும் நான் தூங்கவே மாட்டேன். ஆஹா, வேகம் முக்கியம்தான், ஆனா விவேகம் வேண்டாமா? என்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு புத்தகமும் அறிஞர்களால சரிபார்க்கப்பட்டு அச்சடிக்கப்பட்டது. என்னோட தகவல்கள்ல பிழை இருக்காது. ஆனா உன்கிட்ட எத்தனையோ போலி தகவல்கள், தவறான லிங்குகள், எதை நம்புறதுனே தெரியாம பசங்க குழம்பிடுறாங்க. அதுவும் சரிதான். ஆனா உங்ககிட்ட ஒரு புத்தகத்தை தேடி அலையறதுக்குள்ளேயே பசங்க டயர்ட் ஆயிடுவாங்க. என்கிட்ட சர்ச் ஃபில்டர் இருக்கு. தேவையானதை மட்டும் செகண்ட்ல பிரிச்சு எடுத்துடலாம். அது மட்டுமா, வெறும் எழுத்து மட்டும் இல்லை, வீடியோ, ஆடியோ, மேப்னு எல்லாத்தையும் காட்டி புரிய வைப்பேன். நான் ஒரு டிஜிட்டல் யூனிவர்ஸ். நீ யூனிவர்ஸா இருக்கலாம், ஆனா நான் ஒரு உணர்ச்சி. ஒரு புத்தகத்தை தொட்டு பக்கங்களை புரட்டி வாசிக்கிற அந்த அனுபவம் உன்கிட்ட கிடைக்குமா? நீ கண்ணுக்கும் மூளைக்கும் தான் வேலை தருவேன். ஆனா நான் கற்பனை திறனுக்கும் பொறுமைக்கும் வேலை தருவேன். என்கிட்ட படிச்சா அந்த விஷயம் மனசுல ஆழமா பதியும். சரி தாத்தா, ஆனா நீங்க ரொம்ப கனமானவர், உங்களை சுமக்க முடியாது. ஆனா என்ன இந்த உலகத்துல எங்க வேணும்னா கூட்டிட்டு போகலாம். நான் லைட் வெயிட், ஆனா ஹெவி நாலேஜ். வினாடிக்கு வினாடி நான் அப்டேட் ஆகிட்டே இருப்பேன். நீ அப்டேட் ஆகலாம், ஆனா நான் தான் ஆதாரம். நீ சொல்ற பாதி விஷயத்துக்கு மூல ஆதாரமே என்னுடைய புத்தகங்கள் தான். நான் இல்லாம நீ எங்க இருந்து டேட்டா எடுப்ப? ஒத்துக்கிறேன் தாத்தா, நீங்க ஒரு பொக்கிஷம், நான் ஒரு வழித்தடம். அப்போ இப்படி சொல்லலாமா? நான் தான் அறிவின் ஆணிவேர். நான் தான் அறிவின் ஆகாய விழுது. பெரிய மாட்டு வண்டி என்னை பார்த்தாலே பசுமையான வயல்கள் நினைவுக்கு வரும். என் சக்கரம் மெல்ல சொல்லுது மோசை, தாளாடு போல் இருக்கும். நான் போகும் வழியெல்லாம் பசுமையும் அமைதியும் தான். வணக்கம், நான் தான் கார் மாட்டு வண்டி அண்ணா.
நீங்கள் சொல்வதெல்லாம் சரிதான். ஆனால் நீங்கள் ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போக ஒரு நாள் முழுக்க எடுப்பீர்கள். ஆனால் நான் சில நிமிடங்களில் சென்று விடுவேன். ஆனால் என் மெதுவான பயணம் பாதுகாப்பானது. என்னால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படாது, எரிபொருள் செலவும் இல்லை. ஆனால் உங்களால் விபத்துக்கள் அதிகம், மாசு அதிகம், சத்தம் கூட அதிகம். அதை யாரும் மறுக்க முடியாது. அது சரிதான் அண்ணா. ஆனால் மருத்துவ வண்டி, தீயணைப்பு வண்டி, காவல் வண்டி இவையெல்லாம் உங்களைப் போல் மெதுவாக இருந்தால் உயிர்கள் எப்படி காப்பாற்றப்படும்? அதனால் வேகமும் அவசியம். சரி, அது நல்ல காரணம். ஆனா என் காலத்துல மாசு கிடையாது, புகை கிடையாது, காற்று சுத்தமா இருந்துச்சு. ஆனா இப்ப உங்களால் என்ன ஆச்சு? நகரமே மூச்சு விட முடியாத மாதிரி கரிய புகைய நிரம்பியிருக்கு. அது உண்மை இல்லையா? ஆனா நம்ம மக்கள் இப்போ வாழ்க்கையை விரைவாக நடத்தணும், வேலைக்கு போகணும், பள்ளிக்கு போகணும், அவசரம் அதிகம். அதனால் நானும் அவசியமானவள் தான். நான் தானே இருக்கேன் தோழன். நான் முன்னேற்றத்தின் அடையாளம். எல்லாம் நம்ம வீட்டு கிச்சன்ல தான் பிறக்கும். மஞ்சள், மிளகு, சீரகம், இஞ்சி, துளசி இவையெல்லாம் நூற்றாண்டுகளாக மக்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கிறது. வணக்கம் பாட்டி, நான் தான் டேப்லெட். காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி வந்தா ஒரு மாத்திரை போதும், உடனே ரிலீஃப் தருவேன். கண்ணா, என் வைத்தியம் ஸ்லோவா வேலை செய்யலாம். ஆனா நான் நோயின் மூல காரணத்தை சரி பண்ணுவேன். தினமும் மாத்திரை சாப்பிட்டால் உடம்பு சோர்ந்து போகாதா? டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன் இருந்தால் என்னை பயமில்லாமல் சாப்பிடலாம். ஆனா ஸ்கூல் போற பிள்ளைங்களுக்கு ஃபீவர் வந்து உங்க ரசம் காய்ச்சி குடிச்சால் உடனே சரியாகுமா? நாள்தோறும் சரியான சாப்பாடு, கஞ்சி, ரசம், வெந்நீர், சீரக தண்ணி பழக்கமா இருந்தா நோய் கதவிக்கே வர முடியாது. அது நல்ல விஷயம்தான். ஆனா விபத்து, பெரிய நோய் வந்தா டாக்டர் மருந்து இல்லாமல் சரியாகுமா? நான் நோய் வராமல் காப்பவள். நான் நோய் வந்ததும் காப்பவள். நான் தான் போஸ்ட் கார்டு. என் வார்த்தைகள் கையெழுத்துல பிறகும் மனசு தொட்டு போகும். அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா என்னை பார்த்தால் கண் கலங்குற அளவுக்கு நான் நினைவுகளா மாறுறேன். போஸ்ட் கார்டு அண்ணா, நான் தான் இமெயில். ஒரு கிளிக் போதும், உலகத்தின் எந்த மூலையிலிருந்தும் செகண்ட்ஸ்ல மெசேஜ் டெலிவர். ஸ்கூல் நோட்டீஸ், மார்க் ஷீட்ஸ் எல்லாமே நான் தான் ஃபாஸ்ட் சொல்யூஷன். தம்பி, என்ன படிக்கிறதுக்கு டைம் எடுத்துப்பாங்க. என்வலப்பை திறக்கிற அந்த மொமெண்ட்ல சந்தோஷம் இருக்கு. அது உண்மைதான். ஆனா பேப்பர் வேஸ்ட் இல்லாம என்வாயர்மெண்ட்டை சேவ் பண்றேன். என் காலத்துல ஒவ்வொரு லெட்டரையும் உணர்ச்சியோட எழுதுனாங்க. என் காலத்துல டைமுக்கு தான் மதிப்பு. எமர்ஜென்சி இன்ஃபர்மேஷன், ரிசல்ட் அனௌன்ஸ்மெண்ட் லேட் ஆகாம சேரணும் இல்லையா? நான் உறவை வளர்ப்பவன். நான் நேரத்தை காப்பவன். தேங்க்யூ. என்னை பார்த்தாலே பாட்டி தாத்தாவின் காலங்கள் நினைவுக்கு வரும். நான் தான் அம்மிக்கல். நான் இருந்த காலத்தில் சட்னி, மசாலா அனைத்தும் இயற்கையாக ஆரோக்கியமாக அரைக்கப்பட்டது. ஆனால் பாட்டி காலம் போய்விட்டது. நான் தான் மிக்ஸி. என்னுடன் எல்லாம் சுலபம். 5 நிமிடத்தில் சட்னி, 10 நிமிடத்தில் மாவு, நேரமும் உழைப்பும் மிச்சம். ஓஹோ, வேகம்தான் உன் பெருமையா? ஆனால் என்னிடமிருந்து அழைக்கப்படும் சட்னியில் அந்த மண்ணின் நறுமணம், அந்த கல் சுவை உண்டல்லவா? நீ எவ்வளவு சத்தம் போட்டாலும் அந்த சுவையை உன்னால் தர முடியாது. சரி, சுவை இருக்கலாம். ஆனால் உன்னிடம் அரைக்க ஆரம்பித்தால் கை வலிக்கும், தோள்கள் வலிக்கும். அதுவும் பிள்ளைகள் பள்ளிக்கும் போக நேரம் வந்துவிட்டால் உன்னிடம் மறைத்தால் சாப்பாடு ரெடியாகுமா? கை வலிக்கிறது என்றால் அதுவே உடலுக்கு உடற்பயிற்சி. இன்றைய மக்களுக்கு அதுதான் குறைவு. மேலும் நான் மின்சாரமின்றி வேலை செய்கிறேன். மின்சாரம் போனாலும் நான் நம்பிக்கைக்குரியவன். ஆனால் நீ கரண்ட் போனால் சும்மா நிற்கும் பொம்மைதானே. இன்றைய வேகமான உலகத்தில் யாருக்கு உன் பொறுமை சாத்தியமாகிறது? நான் இல்லாமல் இன்றைய அம்மாக்கள் ஆபீஸ் போவார்களா? வீட்டு வேலைகளை செய்வார்களா? நான் தான் அவர்களுக்கு பெரிய உதவி. நான் தருவது இயற்கையான சுவை, உடல் வலிமை, பொறுமை. நான் தருவது சுலபம், விரைவான வாழ்க்கை, நேரம் மிச்சம். நன்றி.